ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கனடாவில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமாள் கோவிலில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலில் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சாமிக்கு வந்து பால் அபிஷேகம், பஞ்சாமிர்தம், இப்படி எல்லா அபிஷேகமுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அலங்காரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இதே மாதிரி பூஜை பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்காக செப்பரேட்டாக பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே வந்து புக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அதுக்கான ரெசிப்ட் எல்லாமே வாங்கி வச்சுக்கணும். ஸோ அந்த டேட்டில் வந்து நம்ம வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவங்க செப்பரேட்டாக வந்து பூஜை பண்ணி கொடுப்பாங்க. இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமாள் கோவிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து அப்படியே எக்ஸாக்டாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற கடவுள். ஸோ இங்கே வந்து முருகனை வந்து கும்பிடுவாங்க இல்லையா, அதே போல் தான் இங்கவும் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்கார்பரோவில் இருக்குது, கனடாவில் ஸ்கார்பரோவில் இந்த கோவில் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து தைப்பூசம், அப்புறம் வந்து கந்த சஷ்டி, இதெல்லாம் வந்து பயங்கர கிராண்டாக வந்து கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற விசேஷங்களுமே இங்கே வந்து சூப்பராக கொண்டாடுறாங்க. இங்கே வந்து தமிழ் கல்ச்சரில் உள்ளவங்க, ஹிந்து, அவங்க எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஸ்ரீலங்கன்ஸ் வந்து அதிகமாக இங்கே வந்து முருக பக்தி அதிகமாக இருக்குது அவங்களுக்குமே. அவங்க எல்லாரையுமே இங்கே பார்க்க முடியுது. ஸோ வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அதே மாதிரி முருகனோட ஸ்கல்ப்சர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அங்கேருந்து அந்த கோவிலில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் இங்கே இருக்குது. இந்த கோவிலில் வேறு என்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஜியஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் லாங்குவேஜ் ப்ரோக்ராமும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் எல்லாமே அந்த கோவிலில் நடக்குது. கனடாவில் இருக்கக்கூடிய இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இதை பற்றி இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு நான் வந்து தேடும்போது எனக்கு கிடச்சிது. ஸோ இது வந்து இந்த கோவில் வந்து சூரபத்மன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை டிவிட் பண்ண இடம் தான் இந்த இடம். அதாவது இந்த திருச்செந்தூர் முருகல் பெருமாள் கோவில் இருக்கு இல்லையா அந்த டொரண்டோவில். ஸோ இந்த இடத்துல தான் வந்து சூரபத்மனை வந்து டிஃபீட் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ இது இங்கேயா இல்லை எனக்கு இந்தியாவிலையா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. பட் வந்து நான் படிக்கும்போது இதோட அந்த முருகப்பெருமானோட கோவிலோட ஸ்பெஷல் எனக்கு கிடச்சிது. கோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாகவும் அழகாகவும் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி டான்ஸ் கிளாஸு அந்த மாதிரிலாம் கூட எடுக்கிறாங்க. பிரசாதம் இங்கேயே குக் பண்ணி கொடுக்குறாங்க. சாம்பார், ரைஸ் அதெல்லாமே. பாத்ரூம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோயிலில் நமக்கு வந்து ஷூ எல்லாம் கழட்டி வைக்கிறதுக்கு ஒரு இடமும், வின்டர் டைமில் ஜாக்கெட் அதெல்லாம் கோர்த்து போடுறதுக்கு அது எல்லாமே நீட்டாக வச்சுருந்தாங்க.
கனடாவில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் நீங்கள் சிறப்பு பூஜை அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு விசேஷ தினங்கள்லையுமே இது நடக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம போய் பார்க்கலாம். அங்கேயே பிரசாதம் எல்லாமே நமக்கு கொடுப்பாங்க. சுண்டல், பொங்கல், வடமாலை அதெல்லாமே பண்ணிவிட்டு சாமிக்கு படைச்சிட்டு வந்திருக்க பக்தர் எல்லாருக்குமே அந்த சிறப்பு பூஜை செஞ்ச பலகாரம் பண்டங்கள் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மற்ற நாள்கள்லையுமே சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் ஒரு சில கொண்டக்கடலை அதெல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இந்த கோயிலில் பூஜை பண்ணுறது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. திருஷ்டி பூசணிக்காயில் வந்து விளக்கு போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஸோ இந்த கோயிலில் தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி பழங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா பழமே, வாழைப்பழம், திராட்சைப்பழம், ஆரஞ்சு அது எல்லாமே வச்சுருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வாகனங்கள் எல்லாமே பூஜை பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளேட்டில் இருக்குது பாருங்கள், எல்லாருமே அவங்களோட கார் கீ வந்து அந்த பிளேட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் சேர்த்து சாமிக்கு பூஜை பண்ணும்போது அதையும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. ஸோ புதுசாக கார் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை நம்மளோட வாகனம் வந்து சேஃப்டிக்காக நம்மளோட கார் கீ எல்லாத்தையும் அவங்க கொடுத்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கிறாங்க. சாமிக்கும் பார்த்திங்கன்னா வடமாலையிலேருந்து எலுமிச்சை மாலை இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. ஸோ எல்லா அபிஷேகமும் முடிச்சுட்டு சாமியை அலங்காரம் பண்ணி பழங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கோயிலில் நம்மளுக்காக சிறப்பு வழிபாடு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ புக் பண்ணோன்னா நமக்கு வந்து சார்ஜ் பண்ண சொல்லுவாங்க. 300லேருந்து 400 கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டே ஃபுல்லாக நமக்கு வந்து பூஜை பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் சாமி கும்பிட வர்றவங்க எல்லாருமே வருவாங்க. सग कुटुंबानां जनुद्रे मरासुजाजनां नद्रे नामरासुजाज उद्राहणां नद्रे सहोदरं सुब्रह्मण्यनां वेद्य धनुलग्नो धनुरासुजा उत्तराठां धनुरासुजाज अमुदिनी नाम्यः स्वाधीन नद्रे இந்த வீடியோவில் நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலை பற்றின ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஸோ கனடாவில் இந்த கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.